ஃபர்ஸ்ட் வந்து அல்லாஹ்வுடைய விஷயத்தை விசாரிக்கிற மாதிரி மனிதர் சம்பந்தப்பட்ட விசாரணை இங்க நடக்கும். இவன் சொர்க்கம் அவன் நரகம்னு சொல்லும்போது அல்லாஹ் என்ன பண்ணுவான்னா அனுப்ப மாட்டான். நீ ஒரு மனுஷனுக்கு அநியாயம் செஞ்சு இருக்கும் பொழுது இந்த மார்க்களை தேறிட்டா அதுக்கு கணக்கு தீர்க்காம என்ன செய்ய முடியாது, மார்க் போட்டு கொடுத்தான். அதாவது எல்லாம் விசாரிச்சு சொர்க்கம் தான் சொல்லி அதான் முஃப்லிஸ் இருந்தாங்க, பாப்பர்ங்கறாங்கல்ல, எல்லாம் சக்சஸ் நினைச்சிருவான். நினைச்சவனா கூப்பிட்டு இங்க வாங்க தம்பி, வாங்கிட்டு இல்ல பேப்பரை, அவனுக்கு என்ன சொல்ல போறிய, இவனுக்கு என்ன சொல்ல போறிய, அவனை கொலை பண்ணி இல்ல, இவன் விட்டு சொத்தை கொள்ளையடிச்சு இல்ல, அவனுக்கு கோல் சொன்னி இல்ல, அதெல்லாம் எப்ப வரும், இந்த பேப்பர்ல வாங்கினவன வாங்கின மார்க் அப்படி மைனஸ் இறங்கிட்டே இருக்கும். அப்ப அல்லாஹ் என்ன செய்வான், இதெல்லாம் முடிச்ச பிறகு முதல்ல மனிதர்களுக்கு மத்தியில தீர்ப்பளிக்கப்படுவது உயிருக்கு தான். கொலை இருக்குல்ல, எப்படி நீ வந்து ஒரு உயிரை கொன்ற, அதுக்கு என்ன ரீசன், நான் அனுமதிச்சிருக்கிறேனா, என்னுடைய மார்க்கம் அனுமதிச்சிருக்க காரணம் ஏதாவது இருக்குதா அப்படின்னு சொல்லி அல்லாஹ் என்ன செய்வான், கொலையை பற்றி தான் அல்லாஹ் வந்து ரொம்ப கேட்பான் என்பதை நம்ம பார்க்கிறோம். இது வந்து புகாரியில 6533வது ஹதீஸ்ல இருக்கிறது. இன்னொரு இடத்துல வருகிறது, அல்லாஹ் சொல்லுவானா, எல்லாம் விசாரணை எல்லாம் முடிஞ்ச உடனே நரகத்துக்கு போறதுக்கு அவன் ரெடியா நிப்பான், சொர்க்கவாசி சொர்க்கத்துக்கு போறதுக்கு ரெடியா நிப்பான். இல்ல எல்லாரும் அல்லாஹ் சொல்லுவானா, நரகத்துல போற எவனுக்கும் சொர்க்கத்துக்கு போற எவனிடத்திலும் எந்த விவகாரமும் இருக்க கூடாது, தீர்த்துட்டு போ. சொர்க்கவாசிகள் யாராவது அவனுக்கு கடன் பட்ட நிலையில் ஒரு நரகவாசி நரகத்துக்கு போக கூடாது, நில்லு, உனக்கு நியாயம் நான் தரப்போறேன் இப்ப அப்படின்னு சொல்லுவானா. அதே மாதிரி அல்லாஹ் சொல்லுவானா, சொர்க்கவாசிகளில் யாராக இருந்தாலும் அவன் சொர்க்கத்துல போக முடியாது, நரகவாசிக்கு அவன் கடன் பட்ட நிலையில எப்படி இருக்குன்னு பாருங்க. எல்லாம் ஜட்ஜ்மெண்ட் ஆகி சிரிச்சுக்கிட்டு வரும்போது நம்ம தேறிட்டோம், பாஸ் ஆயிட்டோம், லேசா கேள்வி கேட்டான் அப்படின்னு வந்த உடனே சொர்க்கத்துக்கு போ நரகத்துக்கு போன்னு சொல்லி எண்டுல கொண்டு நிப்பாட்டிக்கிட்டு சட்டை பிடிச்சு நிப்பாட்டி போறானல்ல, இதுக்கு பதில் சொல்லிட்டு போற அவனுக்குள்ள கூட இப்பதான் எல்லாம் போகும். இப்பதான் என்ன செய்யும், அடிச்சதுக்கு தொழுவு போகும், உழைச்சதுக்கு நோன்பு போகும், கோல் சொன்னதுக்கு ஜகாத்து போகும், நம்ம செஞ்ச நன்மை எல்லாம் அடுத்த ஆளுக்கு போயிட்டு அந்த நேரத்துல உள்டாவ தீர்ப்பு மாறிக்கிறோம். சொர்க்கம்னு சொல்லப்பட்டவன் எங்க போவான், நரகம்னு போயிருவான், நரகம்னு சொல்லப்பட்டவன் சொர்க்கத்துக்கு மாறி போயிருவான். அல்லாஹ் காப்பாத்தும். மனிதனுடைய ஹக்குகள்ல கவனமா இருந்துருங்க. அல்லாஹ்வுடைய ஹக்க முடிச்சு விட்டு மார்க் எல்லாம் கொடுத்து விட்டு புடுங்குறாத எப்படி இருக்கு, அதான் தாங்க முடியாதா இருக்கு. அதனால இதுல ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும் என்று நபிகள் நாயகம் ரொம்ப எச்சரிக்கிறாங்க. மன்கானத்து லஹு மதுலமத்துன் அஹீஹி, யாருக்கு தன் சகோதரனிடத்திலே ஒரு அநீதி இழைக்கப்பட்டிருக்கிறதோ அவர்கிட்ட வந்து அந்த நாள் வருவதற்கு முன்னால் மன்னிப்பு கேட்டுக் கொள்ளுங்கள். முன்னாடி சொல்லி இருக்கிறோம். இது புகாரில 2449 2440 இது மாதிரியான ஹதீசுகள் எல்லாம் இடம்பெற்றிருக்கிறதை பார்க்கிறோம். அப்ப இந்த மாதிரியான ஒரு அடிப்படையிலையும் அந்த விசாரணை இருக்கும். அதனால எக்காரணம் கொண்டும் மனிதர்களுடைய ஹக்குகள் நம்ம கவனமாக இருக்க வேண்டும். இது ஒரு விஷயம்.